ட்ரோன் நாங்கள்லாம் யூடியூப் மொத்தமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நேராக வந்து கிளாஸ்லாம் பார்த்து அது எப்படி மூவ் ஆகுது, என்னென்ன ஒர்க் ஆகுது ப்ராப்பராக கற்றுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கற்றுட்டு நல்லா இது நாங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். கிளாஸஸ் பிடிச்சிருந்ததா? கிளாஸ் நல்லா போகுது. நன்றி. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நாங்கள் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அதனால் உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த ஆக்சிலரோமீட்டர், IMU எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் ஃப்யூச்சரில் இது உங்கள் கேரியராக மாற கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் SKP காலேஜில் இருக்க ட்ரோன் ட்ரைனிங் வந்து 1 டே ட்ரைனிங். ஸோ எனக்கு வரும்போது வந்து ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் வந்து ட்ரோனை பற்றி என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு ட்ரோனோட இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு. அந்த ட்ரோன் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு இருந்துச்சு, அது எப்படி இயங்குது, அதனோட பார்ட்ஸ் எப்படி. என்னால் நம்பவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாளில் உங்களுக்கு ட்ரோன் வந்து எப்படி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், எப்படி இதை தொழில் செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படின்றது முழு ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதை வச்சு நான் வந்து லைஃப்பில் எப்படி வந்து ஒரு இதை தொழிலாக மாற்றி நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எனக்கு அந்த நாலேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு நாள் ட்ரெயினிங் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எதிர்பாராத விதமாக வந்தேன். ரொம்ப நன்றி சார். உண்மையிலே சொல்கிறேன், இது எப்படி பறக்கணும்னு தெரியாது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் மாணவர்கள் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு முறையாவது இப்போல்லாம் வந்து மொத்தமாக கம்பெனி வாங்கி வைக்கிறதுலாம் போக ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு ட்ரோன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேமரா ஃபிட் பண்ணி நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு மேலே ஓட்டி பார்க்கலாம். சரியா, ஓகே, அங்கேயா போய்ட்டு அவனை வச்சுக்கிறேன். அது போல் எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கலாம். ஒரு திருட்டு இல்லாமல் இருக்கலாம். அதில் விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரோனோட பேசிக்ஸு, ட்ரோனில் இருக்க பார்ட்ஸு இதெல்லாத்தையும் பற்றி கற்றுக்கலாம். அதாவது ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ண ப்ராக்டிக்கலாக செஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இல்லை. நீங்கள் ட்ரோன் செஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரோன்னா என்னது, ட்ரோனுடைய ஆப்ரேஷனு, அது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, ட்ரோனில் என்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கற்றுக்கிட்டேன். ட்ரோனை எப்படி இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் என்ன எப்படி ஓட்டணும், இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. லாஸ்ட்டாக எப்படி ட்ரோனை ஹேண்டில் பண்ணணும், ட்ரோன் ஆப்ரேட் பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு மனிதனை வந்து தேட வைக்குது இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் பட் யுவர் நாட் யூட்டிலைசிங். பார்த்தீங்கன்னா ஒரு 47 இயர்ஸ் ஒரு 2 பேர் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
நமக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ். அவ்வளோதான். அடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நாலேஜ் இருக்கிற